கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை வந்து நம்ம முன்கூட்டி டயக்னோஸ் பண்ண முடியும். சப்போஸ் டயக்னோஸ் பண்ணலைனாலேயோ இல்லை நம்ம அந்த ப்ரெக்னென்சியை வந்து கண்டினியூ பண்ணி குழந்தை பிறந்த அப்புறம் நம்ம அந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கணும். இந்த ஸ்கோலியோசிஸ் வந்து மேலும் வயது ஆக ஆக சில டைப்ஸில் அந்த ஸ்கோலியோசிஸோட பெண்ட் எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கு அப்படிங்கிற பெண்டு வந்து நம்மளால வந்து யூகிக்க முடியும். எவ்வளோ ஜாஸ்தியாக ஆக போகுது, இது விட்டா ரொம்ப மோசமாகுமா, அப்போ இப்போ யங் ஏஜ்ல நம்ம ஏதாச்சும் பண்ணணுமா, அப்போ ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அந்த வளைவை இப்பவே நேர்படுத்திட்டா ஃபியூச்சர்ல நல்லா இருக்குமா, இல்ல குழந்தை இன்னும் கொஞ்சம் வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்ஜரி பண்ணணுமா, சர்ஜரியை அவாய்ட் பண்ணலாமா, இப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடும். ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் குரூப்பை சிறு வயதிலிருந்து அவங்க ஃபுல் ஏஜ் மெச்சூரிட்டி ரீச் ஆகிற வரையும் கண்டினியூஸா ஒரு ஸ்பைன் சர்ஜன்ட்டையோ இல்லை ஆர்த்தோபெடிக் டாக்டர்கிட்டையும் கண்டினியூஸாக ஃபாலோ அப்பில் வச்சுக்கிறது மிகவும் முக்கியமானது. காஸ்மெசிஸ் மட்டும் கிடையாது. இதில் என்ன ப்ராப்ளம்னா சரியான டைமில் நம்ம இன்டர்வீன் பண்ணலன்னா ஸ்கோலியோசிஸ் ஜாஸ்தி ஆகும்போது மூச்சு திணறல், இருதய நோய்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்ட் டைமில் முன்கூட்டியே கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்.